வணக்கம். இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்மிடம் இன்னைக்கு லாலித்யத்தின் பாடமும் வெற்றியின் பாடமும்னு ஒரு கதை இருக்கு. ஆமா. இது கேரளா பின்னணியில விஜயன்கிற ஒரு காய்கறி வியாபாரி, அவரோட மகன் ஆனந்த், இவங்களுக்கு நடந்த ஒரு அனுபவத்தை பத்தின கதை. ஆமா, இது பார்க்க சாதாரணமா ஆரம்பிச்சாலும் இதுக்குள்ள நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு பாருங்க. அப்படியா? விஜயன் ரொம்ப எளிமையான மனுஷன். நகர சந்தடிக்கு கொஞ்சம் தள்ளி வசிக்கிறார். அவரோட மகன் ஆனந்த் கொஞ்சம் படிச்சவர், லேப்டாப்ல வேலை செய்யறார். இவங்களோட இந்த அமைதியான வாழ்க்கையில தான் ஒரு பெரிய பணக்கார தொழிலதிபர் ராமச்சந்திரன் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு ஒரு விஐபி அழைப்பு வருது. ஓஹோ, விஐபி அழைப்பா? ஆமா, அங்கதான் கதையே சூடு பிடிக்குது. சரி, அப்போ இந்த கதையை நாம கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இதுல வர்ற அந்த அவமானங்கள், அப்புறம் அந்த எதிர்பாராத திருப்பம், கடைசியா அந்த உண்மை வெளிப்படுறது, இதெல்லாம் வச்சு நீங்க நம்ம நேயர்கள் எதை கத்துக்க போறீங்கன்னு பார்க்கலாம். நாம சேர்ந்து தோற்றத்தை வச்சு மனுஷங்களை எடை போடுறது சரியா? ஆமா. அடக்கமா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்? உண்மையான செல்வம்னா என்ன? மரியாதை எப்படி கிடைக்கணும்? சரி. அப்புறம் ஒரு அப்பா மகன் பாசம், அது எவ்வளவு வலிமையானதுன்னு இந்த கதை மூலமா நாம ஆராயலாம். நீங்களும் யோசிங்க. கதையோட ஆரம்பத்துல விஜயனோட வாழ்க்கையை காட்டுறாங்க. ரொம்ப சிம்பிள். எப்படி? 30 வருஷமா ஒரே மாதிரி வீட்டு முற்றத்துல ஒரு மாமரம் இருக்கு. சரி. அதுக்கு கீழே உட்கார்ந்து மறுநாள் சந்தைக்கு கொண்டு போக காய்கறி எல்லாம் பையில எடுத்து வைக்கிறார். ஓஹோ, 30 வருஷமாவா? ஆமா, இதுதான் அவரோட வழக்கம். எவ்வளவு எளிமை, ஆனா ஒரு நிலைத்தன்மை இருக்கு பாருங்க. ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா அவரோட மகன் ஆனந்த் அவரோட லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து வேறொரு உலகத்துல இருக்காரு. கரெக்ட். இது 2 தலைமுறை 2 வாழ்க்கை முறைன்னு நல்லா காட்டுது. ஆமா, விஜயனுக்கு மகன் மேல ரொம்ப பெருமை, பெரிய நம்பிக்கை. கண்டிப்பா. அவன் படிச்சு பெரிய ஆளா வருவான்னு நினைக்கிறான். இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழல்ல தான் அந்த அழைப்பிதழ் வருது. ஆமா, அந்த தொழிலதிபர் ராமச்சந்திரனோட மகன் கல்யாண அழைப்பு. அதுவும் சாதாரணமானது இல்ல, விஐபி அழைப்பு. விஐபியா? விஜயனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவரால நம்பவே முடியல. இது நமக்கா தப்பா வந்துருச்சோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த அளவுக்கு அது அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய விஷயம். நீங்க யோசிச்சு பாருங்க, எதுக்காக ஒரு பெரிய கோடீஸ்வரர் இவரை கூப்பிடணும்? அதுதான் எனக்கும் தோணுச்சு. இதுல ஏதோ இருக்கு இல்லையா? நிச்சயமா, ஒரு முக்கியமான கேள்வி அது. ஆனா ஆனந்த் பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கான். ஆமா. அப்பா, நம்ம ஏன் நம்மள குறைச்சு நினைக்கிறோம்? மனசு நல்லா இருந்தா அதுவே பெரிய செல்வம், நாமளும் எல்லாரையும் போலதான் அப்படின்னு அப்பாவை தேத்துறான். இது விஜயனுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுக்குது. ஆமா, ஆனா அடுத்த பிரச்சனை வருதே, என்ன போட்டுட்டு போறது? ஆமா, அதுதான். விஜயன் கிட்ட இருக்கிறது ஒரு பழைய ஆனா துவைச்சு சுத்தமா வச்சிருக்கிற வெள்ளை சட்டை வேட்டி. ஆனந்த் கிட்ட ஒரு சாதாரண நீல சட்டை பேண்ட். ஓ, இது அங்க வர்ற மத்தவங்களோட அந்த ஆடம்பரத்தோட ஒப்பிட்டா ரொம்ப சாதாரணம். ஆமா, நிச்சயமா. விஜயனுக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. இது போதுமா மகனே, அங்க போய் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்களான்னு கேக்குறாரு. இது நம்ம எல்லாருக்குமே வர ஒரு இயல்பான கவலை தானே. ஆமா. ஒரு விசேஷத்துக்கு போனா நம்ம உட சரியா இருக்குமா, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு தோணும் இல்லையா? கண்டிப்பா தோணும். ஆனா அதுக்கு ஆனந்த் சொல்ற பதில் தான் ரொம்ப முக்கியம். என்ன சொன்னா? அப்பா, நம்ம துணியில இல்ல விஷயம் நம்ம குணத்துல இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறவங்க தான் உண்மையான மனுஷங்க அப்படின்னு சொல்றான். ஆஹா, இது வெறும் சமாதானம் இல்ல, இதுதான் இந்த கதையோட மைய கருத்து. ஆனா நடைமுறையில இது எடுபடுமா? அது அங்க போனாதான் தெரியும். சரி, அவங்க கிளம்புறாங்க அவங்களோட பழைய கார்ல. ஆமா. போற வழியெல்லாம் எப்படி இருக்கு? பளபளன்னு கார்கள். ஆமா, சொகுசு கார்கள் உங்களை முந்தி போகுது. அதுல வர்றவங்களோட ட்ரெஸ், நகைங்க, அதெல்லாம் பார்க்க விஜயனுக்கு பதட்டம் அதிகமாகுது. ஆமா, எல்லாரும் எவ்வளோ பிரமாதமா ரெடியாகி வராங்க பத்தியா, நாம மட்டும் இப்படி. நம்மள அசிங்கமா நினைப்பாங்களோ? அதேதான், திரும்ப திரும்ப அதே கேக்குறார். ஆனந்த் சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். ஆமா, அப்பா, நாம ஒரு கல்யாணத்துக்கு போறோம், என்ன போட்டிக்கு போறோமா, நாமளா இருப்போம் அப்படின்னு சொல்றான். ஆனா விஜயனோட கவலை அவரை பத்தி இல்ல, தன் மகனை. மகனை இந்த எளிமையான தோற்றத்தால யாராவது அவமானப்படுத்திடுவாங்களோன்னு ஒரு அப்பாவோட பயம் அது. கரெக்ட். இது வெறும் அவரோட பயம் இல்ல, நம்ம சமூகத்துல இருக்கிற அந்த வர்க்க வேறுபாடு, தோற்றத்தை வச்சு எடை போடுறது. ஆமா, அதோட பிரதிபலிப்பு தான். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க இந்த மாதிரி கவலைப்பட்டதுண்டா? ஒரு வழியா அந்த பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆமா. பார்க்கிங்லயே ஒரே காஸ்ட்லி கார்கள் நிக்குது. ஆமா, வரிசையா.
அதுக்கு நடுவுல இவங்க கார் ரொம்ப வித்தியாசமா தெரியுது. அவங்க இறங்கி ஹோட்டல் வாசலுக்கு நடக்கும்போது அந்த சூழலுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. இங்கதான் சோதனை ஆரம்பிக்குது. என்னது? வாசல்ல நிக்கிறானே அந்த கருப்பு சூட்டு போட்ட செக்யூரிட்டி கார்டு. ஆமா. மத்தவங்களெல்லாம் வாங்க சார் வாங்க மேடம்னு சல்யூட் அடிச்சு சிரிச்சு வரவேற்கிறான். ஆனா விஜயனையும் ஆனந்தியும் பார்த்ததும் அவன் முகம் மாறுது. ஒரு மாதிரி மேலும் கீழும் பாக்குறான். நில்லுங்க, எங்க போறீங்க? ஆமா, குரல்ல ஒரு அதிகாரம், கொஞ்சம் ஏழனம். விஜயன் தயங்கிட்டே கல்யாணத்துக்கு என்கிறார். அதுக்கு அவன் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றான், இது விஐபி கல்யாணம், சாதாரண ஆளுங்களுக்கு இங்க அனுமதி கிடையாது. அட கடவுளே, யோசிச்சு பாருங்க அந்த வார்த்தை எப்படி குத்திருக்கோம். பாருங்க எப்படி உடை மட்டுமே ஒருத்தரோட தகுதியை தீர்மானிக்கிற மாதிரி ஆயிடுச்சிங்க. ஆமா. அந்த காவலாளி ஒரு தனி ஆள் இல்ல, நம்ம சமூக மனப்பான்மையோட ஒரு சின்ன உதாரணம் அவன். நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? கோபம் வந்திருக்குமா? நிச்சயமா கோபம் வரும். ஆனா விஜயன் முகமே வாடி போயிருச்சு. அவரு பயந்தது நடந்துடுச்சே, அதுவும் மகன் முன்னாடி. ஆமா. ஆனந்த் உடனே அப்பாவோட கைய இறுக்கமா பிடிச்சுக்கிறான். அவனுக்குள்ள கோபம் பொங்குது. ஆனா அத அடக்கிக்கிட்டு ரொம்ப அமைதியா எங்களுக்கு இன்விடேஷன் இருக்குன்னு சொல்றான். காவலாளி நம்பல. அப்படியா, காட்டுங்க, நான் அலட்சியமா கேக்குறான். ஆனந்த் பாக்கெட்ல இருந்து அந்த அழைப்பிதழ காட்டுறான். அது சாதாரண பிரிண்டட் இன்விடேஷன் இல்ல பாருங்க. ஓஹோ. ராமச்சந்திரனே தன் கைப்பட எழுதி கொடுத்த ஒரு ஸ்பெஷல் லெட்டர் மாதிரி. வாவ். அத பார்த்ததும் அந்த காவலாளியோட முகம் அப்படியே மாறுது. அந்த ஏளனம் போய் ஒரு பயம், பதட்டம் வருது. உடனே அட்டென்ஷன்ல நின்னு, சாரி சார், தெரியாம பேசிட்டேன், ப்ளீஸ் உள்ள போங்கன்னு வழிவிடுறான். ஆனந்த் ஒன்னும் சொல்லல. அப்பாவை அழைச்சிட்டு உள்ள போறான். போகும்போது அப்பா கிட்ட மெதுவா கேக்குறான், பாத்தீங்கயாப்பா ஒரு காகிதம் ஒருத்தரோட மரியாதையை எப்படி மாத்துதுன்னு. ஆமா, இது சாதாரண கேள்வி இல்ல, இதுக்குள்ள எவ்ளோ அர்த்தம் இருக்கு. எப்படி அதிகாரம் வேலை செய்து, தோற்றத்தை மட்டும் வச்சு எப்படி முடிவு பண்றாங்க. அந்த குறிப்பிட்ட கையெழுத்தோட சக்தி என்ன, இதெல்லாம் கவனிக்க வேண்டியது. ஆனந்தோட மனநிலையும் பாருங்க, வெளியில அமைதி, உள்ளுக்குள்ள அந்த கோபம் இருக்கு. ஆமா, அந்த அவமானத்தோட வலி. உள்ள போனா அந்த ஹால் பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா. அங்க இருக்கிறவங்களோட ஆடம்பரம் இவங்களுக்கு கொஞ்சம் அந்நியமா உணர்த்தி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இவ்ளோ பெரிய கூட்டத்துல இவங்க மட்டும் தனியா தெரியற மாதிரி. கொஞ்சம் ஒதுக்குப்புறமா 2 விஐபி சேர் காலியா இருக்கு. ஆமா, அங்க போய் உட்கார்றாங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைன்னு ஆனந்த் நினைக்கிறான். ஆனா அந்த நிம்மதி, அது கொஞ்ச நேரம் கூட இல்ல. அங்க ஒரு தம்பதி வராங்க, ரொம்ப திமிரா. ஆமா, விலைவிழுந்த உடை நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு இவங்கள பார்த்ததும் அந்த பெண்மணி முகத்தை சுழிக்கிறாங்க. என்ன இது, இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இங்க உட்கார? ஆமா, ரொம்ப ஏளனமா. அவங்க கணவர் இன்னொரு படி மேல என்ன சொன்னார்? ஏய் எழுந்துருங்க, இது உங்கள மாதிரி ஆளுங்களுக்கான இடம் இல்ல, போங்க அந்த பக்கம் அப்படின்னு விரட்டுறார். இது விஜயனுக்கு தாங்க முடியாத அவமானம். 2வது தடவை. ஆமா, மகன் முன்னாடி தலகுனிய வேண்டிய நிலைமை. அவர் உடனே எழுந்திருக்க முயற்சி பண்றார். ஆனா ஆனந்த் அவரை தடுத்து நிறுத்துறான். ரொம்ப உறுதியா, அப்பா நாம இங்கேயே இருக்கலாம், யாரும் நம்மள எங்கேயாவது எழுப்ப முடியாதுன்னு சொல்றான். அந்த தம்பதிய நேருக்கு நேரா பாக்குறான். ஆமா, அந்த பார்வையில ஒரு தீர்மானம் தெரியுது. மனசுக்குள்ள சொல்லிக்கிறான், இந்த வலிய, இந்த அவமானத்தை எல்லாம் ஒரு நாள் இவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். பொது இடத்துல இப்படி ஒரு அவமானம்னா எவ்வளவு வலிக்கும். அதுவும் அப்பாவுக்கு நடக்கும்போது ஒரு மகனுக்கு எப்படி இருக்கும்? இங்க ஆனந்த் வெறும் பாதுகாப்பு மட்டும் இல்ல, அந்த வலிய ஒரு சக்தியா மாத்த நினைக்கிறான். ஆமா, அப்பா இந்த வலிதான் நாளைக்கு நம்மள பெரிய இடத்துக்கு கொண்டு போகும், இந்த அவமானம் தான் நம்மள பலப்படுத்தும்னு தைரியம் சொல்றான். ஆனாலும் அந்த கூட்டத்துக்கு நடுவுல அவங்க தனித்து விடப்பட்ட அந்த உணர்வு ரொம்ப கஷ்டமானது. ஆமா, கோபத்தையும் வலியையும் இப்படி ஆக்கப்பூர்வமா மாத்துறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த சேர்ல உட்கார முடியாம மனசு பாரமா சாப்பிடலான்னு போறாங்க. ஆமா, ஃபுட் கவுண்டர் பக்கம். அங்கேயும் அதே கதை தான். வரிசையில நிக்கிறாங்க. பின்னாடி இந்த ஒருத்தர் இவங்க இடிச்சு தள்ளிட்டு முந்தி விட்டு போறார். என்ன இது? அது மட்டும் இல்லாம திரும்பி இவங்கள பார்த்து நக்கலா கேக்குறார், நீங்க யாரு, இங்க என்ன பண்றீங்க, சாப்பாடு சர்வ் பண்ண வந்தவங்களா? அட பாவமே. இந்த தடவை விஜயனால அழுகைய அடக்க முடியல, கண்ணு கலங்கிடுது. பாவம், மகன் முன்னாடி திரும்ப திரும்ப இப்படி நடக்குது. ஆமா, இது அவரை ரொம்ப நிலை குலைய வைக்குது. ஆனந்த் அவர் ஆறுதல் படுத்துறான். அப்பா அழாதீங்க, நான் சொன்னேன்ல, இந்த வலி ஒரு நாள் நம்மள எல்லாரையும் விட உயரத்துக்கு கொண்டு போகும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது 3வது சம்பவம், ஒண்ணுக்கொண்ணு தொடர்பானது. ஆமா, இது தற்செயலா நடக்கல. முழுக்க முழுக்க அவங்களோட தோற்றத்தை வச்சே நடத்தப்படுற தொடர் அவமதிப்பு. இது அப்பா மகன் 2 பேர் மனசுலயும் எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஆமா,
ஆனந்தோட உள்ளுக்குள்ள கோபம் கொதிக்குது, ஆனா அத ஒரு வைராகியமா மாத்திக்கிறான். இந்த மன உறுதி அபாரமானது. ஆமா, இவ்வளவு அவமானத்துக்கு பிறகும் துவளாம அதையே ஒரு உந்து சக்தியா மாத்துறான். இதுதான் ஒரு பெரிய திருப்புமுனைக்கு நம்மள கொண்டு போகுது. சரியா அந்த நேரத்துல ஆமா. மேடையில தொழிலதிபர் ராமச்சந்திரன் மைக்க பிடிக்கிறார். ம். கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார். என்னது? என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் எழுந்து நின்னப்போ எனக்கு உதவி செஞ்ச ஒருத்தரை பத்தி நான் இன்னைக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஓஹோ. தன் கம்பெனி பெரிய நஷ்டத்துல போய் மூட வேண்டிய நிலைமைக்கு வந்தப்போ ஒரு இளைஞன் எப்படி தனக்கு உதவி செஞ்சான்னு உருக்கமா பேசுறார். ஹால்ல இருக்கிற எல்லாரும் யார் அதுன்னு எதிர்பார்க்கறாங்க. யார் அந்த மர்மமான உதவியாளர்? ஆமா, எல்லா மனசுலயும் ஒரே கேள்வி. ராமச்சந்திரன் கண்கள் கூட்டத்தை அலசுது. அப்புறம் கடைசியா அது ஆனந்த் மேல வந்து நிக்குது. அவர் மேடையில இருந்து இறங்கி வர்றாரு. நேரா ஆனந்த் கிட்டயா? ஆமா, நேரா ஆனந்த் கிட்ட வந்து அவன் தோள்ல கை போடுறார். மைக்க பிடிச்சு கூட்டத்தை பார்த்து கேக்குறார், இந்த இளைஞரை உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? மண்டபத்துல ஒரு நிசப்தம். இவங்கள அவமானப்படுத்தினவங்க முகமெல்லாம் வெளிரி போகுது. அப்போ ராமச்சந்திரன் அந்த பெரிய உண்மைய சொல்றாரு. என்னன்னு? இவள்தான் ஆனந்த். போன மாசம் 450 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய கம்பெனிய வாங்கிய புது கோடீஸ்வரன். என்னது, 450 கோடியா? என் கம்பெனிய காப்பாத்தி மறுபடியும் தலை தூக்க வச்சதும் இவர்தான். அப்பா, என்ன ஒரு திருப்பம்! மொத்த கூட்டமும் ஷாக்ல உறைஞ்சு போயிருக்கும். ஆமா, குறிப்பா அவமானப்படுத்தினவங்க தாங்க எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டோன்னு உணர்ந்து தலை குனிறாங்க. விஜயனுக்கு எப்படி இருந்திருக்கும்? பெருமையில கண்ணு கலங்கி இருக்கும், திகைப்பாவும் இருந்திருக்கும். ஆமா, எப்படி ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறுது பாருங்க. பார்வை, மரியாதை. இது பணத்தோட சக்தியா இல்ல உன்னையோட வெளிப்பாடா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராமச்சந்திரன் மைக்கா ஆனந்த் கிட்ட கொடுக்கறார். ம். ஆனந்த் ரொம்ப அமைதியா பேச ஆரம்பிக்கிறான். குரல்ல எந்த ஆர்ப்பாட்டமும் இல்ல, பழி வாங்குற எண்ணமும் இல்ல. எப்படி பேசுறான்? கத்து கொடுத்த நல்ல குணங்களும் நேர்மையும் தான் அதுக்கு காரணம். அதுதான் என் உண்மையான சொத்து. ரொம்ப ஆழமான வார்த்தைகள். அப்புறம் அவங்களுக்கு நடந்த அவமானங்களை ஒவ்வொன்னா சொல்றான். நேரடியா சொல்றானா? ஆமா, வாசல்ல காவலாளி தடுத்தார், 2 பேர் எங்களை இருக்கே விட்டு எழுப்பினாங்க, ஒருத்தர் சாப்பாடு வரிசையில இருந்து தள்ளினார். ம். நீங்க எல்லாரும் எங்களோட உடைய வச்சு எங்களை எடை போட்டீங்க. ஆனா என் அப்பாவோட இத்தனை வருஷம் உழைப்ப, அவரோட எளிமையை நீங்க மதிக்கல. சரி. உண்மையான செல்வம் பணத்துல இல்ல, அது மனித நேயத்திலையும் பண்பாட்டிலையும் தான் இருக்கு. இத கேக்கும்போது நீங்க என்ன உணர்றீங்க? பணத்தை விட பண்பு முக்கியம்னு சொல்றது சுலபம்தான். ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல இவ்வளவு பேர் முன்னாடி இத சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? ஆனந்தோட பேச்சு அங்க இருந்த எல்லாரையும், குறிப்பா தப்பு செஞ்சவங்கள ரொம்ப வெட்கப்பட வைக்குது. பொருள் வசதியை விட மனித மாண்பு தான் உயர்ந்ததுன்னு அழுத்தமா சொல்றான். விஜயன் கண்கள்ல பெருமையும் ஆனந்தமும் தெரியுது. வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாருங்க. அநீதியை எப்படி சரி செய்யுது? ஆனா ஆனந்த் பேச்சோட நிறுத்தல. அப்புறம் பேசி முடிச்சதும் செல்போன் எடுக்கிறான், யாருக்கோ ஃபோன் பண்றான். ம். ரொம்ப அமைதியா ஆனா அதிகாரமா பேசுறான். அந்த ஹோட்டலை உடனடியா வாங்குங்க, எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிங்க. என்னது, ஹோட்டலேவா? ஆமா, அங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் ஃபோன் பேசி முடிச்சிட்டு மைக் எடுத்துக்கிட்டு நேரா அந்த ஹோட்டலோட ஓனர் கிட்ட போறான். ம். அவரு பயந்து போய் நிக்கிறார். ம். ஆனந்த் அவர் முகத்தை பார்த்து சொல்றான், என் அப்பாவை அவமானப்படுத்தின இந்த ஹோட்டல் இனிமே உங்களுக்கு சொந்தம் இல்ல, இப்போ இது என்னோடது. அட்டேங்கப்பா. மொத்த மண்டபமும் ஸ்தம்பிச்சு போயிருக்கும். அடுத்து அந்த விஐபி சேர்ல இவங்களை எழுப்பி விட்டாரு அந்த பிசினஸ்மேன். ஆமா, அந்த திமிர் பிடிச்சவர். அவரை நோக்கி போறான். உங்க கம்பெனியோட இப்போதைய ஷேர் வேல்யூ என்னன்னு தெரியுமா? இனிமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? ஏன்னா அந்த கம்பெனியும் இப்போ என் கையில தான் இருக்கு. மறுபடியும் பேரதிர்ச்சி. மயான அமைதி. இதை எப்படி எடுத்துக்கிறது? இது பழிவாங்கலா, நியாயமா, இல்ல வெறும் அதிகார பிரதர்ஷனமா? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்விதான். ஆனா ஆனந்தோட நோக்கம் என்னன்னு பார்க்கணும். அவன் பணத்தை வச்சு மமதை காட்டல. தன் அப்பாவுக்கு நடந்த அவமானத்துக்கு நீதி கேட்க, அவரோட கௌரவத்தை நிலைநாட்ட அந்த பணத்தை ஒரு கருவியா பயன்படுத்துறான். அவமானப்படுத்தினவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறான். ஆமா, பணம் முக்கியம் இல்ல, தன்மானமும் மரியாதையும் தான் முக்கியம்னு செயல் மூலமா காட்டுறான். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது சரியான அணுகுமுறையா? உடனே அந்த ஹோட்டல் ஓனரும் பிசினஸ்மேனும் ஓடி வந்து ஆனந்த் கால்ல விழாத குறையா மன்னிப்பு கேக்குறாங்க. ஆமா. மன்னிக்கணும் சார், தெரியாம பேசிட்டோம், மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சுறாங்க. அதுக்கு ஆனந்த் என்ன சொல்றான்? உண்மையான மரியாதை நீங்க போட்டிருக்கிற சூட்லயோ உங்க பேங்க் பேலன்ஸ்லயோ இல்ல, அது மத்தவங்கள மதிக்கிற பண்புல இருக்கு. சரி. உண்மையான வெற்றி பணத்துல இல்ல, அன்புலயும் மரியாதையிலும் தான் இருக்கு. அருமை. அப்புறம் தான் அப்பா விஜயனை போய் அன்பா கட்டி அணைச்சிக்கிறான். ஆமா. அப்பா,
என் வாழ்க்கையோட மிகப்பெரிய சொத்தே நீங்க எனக்கு கத்துக் கொடுத்த இந்த நல்ல குணங்கள் தான்னு சொல்றான். அந்த இடத்துல அவங்க பாசம் அவ்வளோ அழகா வெளிப்படுது. இழந்து போன கௌரவம் முழுசா கிடைக்குது. பிறகு ஆனந்தும் விஜயனும் தள்ள நிமிர்ந்து அந்த மண்டபத்தை விட்டு வெளியே நடக்கறாங்க. அவங்கள அவமானப்படுத்தின மொத்த கூட்டமும் குற்ற உணர்ச்சியோடையும் அதிர்ச்சியோடையும் அவங்களே பார்த்துக்கிட்டு நிக்குது. ஆ, இந்த கதையிலேருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன? முக்கியமா நீங்க என்ன எடுத்துக்கலாம்? முதல்ல வெளி தோற்றத்தை வச்சு யாரையும் இடை போடக்கூடாதுங்கிற பாடம். 2வது எளிமை, அடக்கம், இதோட மதிப்பு. 3வது கஷ்டங்களும் அவமானங்களும் கூட நம்மள வலிமையாக்குங்கிற நம்பிக்கை. கடைசியா ஒரு அப்பா மகன் உறவோட ஆழமான அன்பு, சக்தி. ஆமா, உண்மையிலேயே நாம எத்தனை தடவை ஒருத்தரோட உடைய, அவங்க பேசுற விதத்தை வச்சு அவங்கள தப்பா எடை போடுறோம்? நிறைய தடவை. யோசிச்சு பாருங்க, நீங்க கடைசியா எப்போ ஒருத்தரை அவங்க தோற்றத்தை வச்சு தப்பா நினைச்சீங்க? இது நாம கேட்டுக்க வேண்டிய கேள்வி. இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி. சொல்லுங்க. ஆனந்த் தன் பணபலத்தை பயன்படுத்தி தன் அப்பாவுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தான், பாடம் கத்து கொடுத்தான். இது சரி. ஆமா. ஆனா இப்படி அதிகாரத்தை பயன்படுத்துறது, பணத்தை வச்சு மனுஷங்களை தரம் பிரிக்கிற அந்த சமூக அமைப்பை உண்மையிலேயே மாத்துதா? நல்ல கேள்வி. இல்ல அதே அமைப்புக்குள்ள அதிகாரம் யார் கையில இருக்குங்கிறத மட்டும் மாத்துதா? யோசிக்க வேண்டிய விஷயம். பணம், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் இல்லாம உண்மையான மரியாதைங்கிறது நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்கள்ல நாம மத்தவங்கள நடத்துற விதத்துல எப்படி வெளிப்படணும்? இது நீங்க ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.